வெல்கம் டு மதுரை ஸ்ரீதேவிஸ் கிச்சன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 200 கிராம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசி 1 டம்ளர், தக்காளி 3 பொடியாக நறுக்கினது, 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர், ஆயில் 4 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, புதினா, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நெய், ஆயில் விட்டுக்கிறேன், சூடாகட்டும். சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் மட்டனை சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடிச்ச தூள், தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். மட்டனுக்கு மட்டும் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. மட்டன் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது மூடி போட்டு 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு, லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கிளறிக்கங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. குக்கரை மூடி 1 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. 1 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா உதுராக வந்துருச்சு. சுவையான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.